வணக்கம் மக்களே. தம்மிடம் சிஷ்யர்கள் கேள்விகள் கேட்டால் தமக்கு தெரிந்ததை தேவைக்கு ஏற்ப குரு கூற வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ராமரோ, இப்போது நீங்கள் என் குரு, எனக்கு வழி கூறுங்கள் என்று கேட்டுவிட்டார். அகத்தியர் தனது கடமையை ஏற்று ஸ்ரீராமருக்கு வழிகாட்டுகின்றார். ராமா, பரம்பொருளான பார்வதிநாதனான சிவபெருமானை சரணடைவீராக. அவர் மகிழ்ச்சியடைந்தால் விரும்பிய பொருளை கொடுப்பார். ராவணன் இந்திராதி தேவர்களாலும் பிரம்மாவாலும் மகாவிஷ்ணுவாலும் கூட வெல்லப்பட முடியாத வரம் பெற்றவன். சங்கரருடைய அருள் இருந்தால்தான் நீர் அவனை வெல்ல முடியும். விரஜா ஆகம விதிப்படி உங்களுக்கு தீட்சை செய்து வைக்கிறேன். அதன்படி நடந்து கொண்டு மனிதத்தன்மை நீங்கி தேஜஸ்வி ஆவாய் என்கிறார். அதாவது விரஜா தீட்சையின் படி நடந்தால் ஸ்ரீராமருக்கு இப்போது உள்ள மனக்கலக்கங்கள் மாயைகள் நீங்கும். சிவ தரிசனம் கிடைக்க பெற்று அவரது அருள் பால்வையால் ஞானம் கிட்டி ஸ்ரீராமரது உடல் தேஜசுடன் ஒளிரும் என்பதையே மனிதத்தன்மை நீங்கி தேஜோமயனாவாய் என்கிறார் அகத்தியர். மேலும், ராமா, சிவபெருமானின் அருளால் பகைவர்களை கொன்று அனைத்து விருப்பங்களையும் தாங்கள் நிறைவேற்றிக் கொள்வீராக என்று ஆசி அருளுகிறார் அகத்தியர். ராமர் துக்கத்தினின்றும் விடுபட்டு மகிழ்ச்சி அடைந்தவராக அகஸ்தியரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி துக்கத்தினின்றும் விடுபட்டவராக சந்தோஷமான மனதை உடையவராக, முனிவரே, நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு விரும்பிய பொருள் கிடைத்துவிட்டது. கடலை குடித்தவரான தாங்கள் சந்தோஷமுடையவராக இருக்கும்போது எனக்கு கிடைக்க முடியாதது என்று எதுவாவது இருக்க முடியுமா? முனிவரே, தாங்கள் எனக்கு விரஜா தீட்சையை பற்றி கூறுங்கள் என்று வேண்டினார். சோகக்கடலில் மூழ்கி போயிருந்த ராமர் அவ்வளவு சோகத்தையும் மறந்து ஆனந்தமாகிவிட்டார். ஏதோ ஒரு முனிவர் எதையோ கூறியிருந்தால் இப்படி நடக்காது. சொன்னவர் அகத்தியர் என்பதால் தான் சோகம் நீங்கி ஆனந்தமாக மாறிய மாயாஜாலம் நடந்தது. அகத்தியர் விரஜா தீட்சையை பற்றி கூறுகின்றார். முதலில் தீட்சையை ஆரம்பிக்க தக்க திதி, வாரம், நட்சத்திரத்தை பற்றி கூறுகின்றார். திங்கள் கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வரும் வளர்ப்பிறையில் இதை தொடங்க வேண்டும். இதில் எந்த மாற்றத்தையும் கூறவில்லை. மேலானவற்றுக்கும் மேலான சிவனை சம்சார பிணியை போக்கடிப்பவர் என்றும், அழகில் சிறந்தவர் என்றும், எக்காலத்தும் உள்ளவர் என்றும், பரமேஸ்வரர் என்றும், மும்மூர்த்திகளுக்குள் மேலானவர் என்றும் கூறப்படும் சிவபெருமானை, பிரம்மா, விஷ்ணு, அக்னி வாயுக்களின் உற்பத்திக்கிடமான சிவபெருமானை தியானித்து அக்னியால் ஆவசத்தியம் என்கிற அக்னியை சோதித்து ஐம்பூதங்களை நன்கு அறிந்து கொண்டு குணங்களின் விதிமுறைப்படி சிந்தித்து 5 மாத்திரைகளையும் 4 மாத்திரைகளையும் 3 மாத்திரைகளையும் அதன் பின்னர் 1 மாத்திரையையும் மாத்திரையற்றதையும் சிந்தித்து துவாசந்தாத்திலுள்ள சிவபெருமானை நன்கு தியானித்து ஸ்தாபித்து தன்னையே சிவமாக ஆக்கிக்கொண்டு பாஸ்வத விரதத்தை செய்ய வேண்டும். இதை விளக்கமாக காண்போம் எனில், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைதான் ஐம்பூதங்கள். மண்ணுக்கு மனம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்கிற 5 குணங்கள் உண்டல்லவா? இதைத்தான் 5 மாத்திரைகள் என்கின்றார். நீருக்கு சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்கிற 4 மாத்திரைகள். நெருப்புக்கு ஒளி, ஊறு, ஓசை என்கிற 3 மாத்திரைகள். காற்றுக்கு ஊறு, ஓசை என்கிற 2 மாத்திரைகள். ஆகாயத்துக்கு ஓசை என்கிற 1 மாத்திரை என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். மாத்திரையற்றது என்பது ஆன்மா, அதை பற்றியும் யோசிக்க வேண்டும். இவ்வாறு யோசித்து பார்த்தால் இயற்கையின் விதிமுறைகளும் இறைவனின் படைப்பு திருவருளும் புரிய வரும். ஆவசத்தியம் என்பது ஜீவனை குறிக்கின்றது. ஜீவனை அக்னிஸ்வரூபம் என்கின்றார். யோகிகள் பரமாத்மாவை தனது சிரசில் தரிசிக்கும் இடத்திற்கு துவாத சாந்தம் என்பது பெயர். அத்தகைய சிவபெருமானை அவரே தானாக இருப்பது போல் பாவித்து பக்தி கொள்ளும் பக்தி பாவமே அம்ருதம் எனப்படுகின்றது. அம்ருதம் என்றால் அழிவற்றது என்பது பொருள்.
அழிவற்ற சிவபிரானே தானாக நின்று அழிவற்ற சிவபிரானாக தான் மாறுவதால் அம்ருதனாய் நின்று என்று குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த பாசுபத விரத முறையை சுருக்கமாக சொல்கின்றேன். முதல் நாள் உபவாசம் இருந்து அதிகாலையில் எழுந்து சுத்தனாகி நீராடி வெண்ணிற ஆடை, வெண்ணிற பூநூல், வெண்ணிற மாலை பூச்சு அணிந்து சங்கல்பம் செய்து தனது சாகைக்குள்ள மந்திரத்தால் அக்னியை ஏற்படுத்த வேண்டும். பின் விரஜா மந்திரங்களால் அந்த அணுவாகம் முடிய ஒருமுகப்பட்ட மனத்துடன் உச்சரித்து சமித், நெய், அன்னம் முதலியவைகளை தனித்தனியாக ஹோமம் செய்ய வேண்டும். பின் யாதே மாந்திர என்பதான மந்திரங்களால் விபூதியை நீரில் கலந்து அணிய வேண்டும் என்கிறார். ஓகே மக்களே, மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.